வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தான். ஒரு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. அதுவும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ள ஃபுல் டீட்டெயிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வீடியோ நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இலவசமான முறையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டில் இருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து உங்களோட சேனலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறோம். இதில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து லிங்க்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்ஸை வந்து கிளிக் பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்குண்டான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரே லிங்கில் ஒரே பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்குள்ள வீடியோ முழுமையாக பார்க்காத போகாதீங்க, வீடியோ முழுமையாக பார்த்துட்டு போங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே இதுக்கு வந்து நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். ஒரு 10 வகையான வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. அதில் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய ஃபார்மேட்டே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அப்ளிகேஷன்ஸுமே ஒரு என்ன மாறுபடும் அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறிப்படும். அது வந்து என்ன போஸ்டிங் என்னங்கிறத நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதோட நேம் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுவும் கலர் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி உங்களோட சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஃபோட்டோ தான், நீங்கள் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கோசரம் பின்னாடி ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கோசரம் அந்த சிக்னேச்சர்லாம் பண்ணி உங்களை வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து கேட்டிருக்காங்க. அது எல்லாமே கேப்ஸ் லெட்டரில் தான் பண்ணணும். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஸ் லெட்டரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் நேமு இல்லை ஹஸ்பண்ட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எதுவோ நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் வித் ப்ரூஃபோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி ப்ரூஃபோட அவங்க ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வைக்கலாம். உங்களுக்கு வந்து எதெல்லாம் டேட் ஆஃப் பர்த் வந்து மிங்கிளாகி வருதோ அது எல்லா ப்ரூஃபுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறதே டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏஜ், உங்களுடைய வயது வரம்பு என்ன, நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்து, இயரு, டேட்டு இது எல்லாமே வர மாதிரி நீங்கள் பார்த்து அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, பிடபிள்யூ இதுமாரி என்னென்ன கேஸ்ட் இருக்கோ இதில் எதில் நீங்கள் வரவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th ஒன்று குவாலிஃபிகேஷன் வித் சர்டிஃபிகேட் மார்க் ஷீட், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஷீட்டும் வைக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அதாவது நீங்கள் இப்போ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செமஸ்டருக்கு உண்டான மார்க் ஷீட்டும் வைக்கணும், ஓவரால் மார்க் ஷீட்டும் வைக்கணும். அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அது மார்க் ஷீட்டும் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, ஆதார் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு நீ எக்ஸ் சர்வீஸ் மேனா அது இதுன்னு பார்த்துட்டு உமா நான் என்னன்னு பாருங்கள். அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லோரும் நோ கொடுக்குற மாரி வரும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதில் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 9th ஒன்று அதை தான் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து கணவரால் கைவிட்டப்பட்டவரா, எக்ஸ் சர்வீஸ் மேனா இதுமாரி கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் ஒன்ஸ். 10th ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. 11th ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடி, இப்போ கரண்ட்டில் என்ன மெயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் செக் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்மனன்ட் அட்ரஸ் 13வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்மனன்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தானே கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 நீதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்மனன்ட் அட்ரஸாக என்னன்னு கேட்குறாங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு கொடுத்துக்கலாம். டேட்டு, ப்ளேஸு, இந்த பக்கம் உங்களுடைய சிக்னேச்சரு இதெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. A4 ஷீட் ஃபோர்ஸ் கவர்லாம் இதை வச்சு உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே 10th 12th டிகிரி டிப்ளமா இதுக்குள்ள சர்டிஃபிகேட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு,
அடுத்தது வந்து நீங்கள் வந்து இந்த டேட்டா பர்த்துக்குண்டான சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் இதுமாரி கேட்டாங்களா, அது இதெல்லாம் வச்சு உங்களோட செல்ஃப் அட்டஸ்டேட் A4 ஷீட்டில் பேப்பர் உள்ள இதில் போஸ்ட் கவரில் அதுக்குள்ளே வைக்கக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக செல்ஃப் அட்டஸ்டேட் எல்லா விதமான சர்டிஃபிகேட்லையும் உங்களுடைய சிக்னேச்சர் கையொப்பம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் ப்ளூ பெனில் யூஸ் பண்ணலாம், பிளாக் பெனில் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான ப்ரொசீஜரும் மெயில் மூலயமா கான்டாக்ட் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.